பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 15-16 வசனங்கள். எங்கள் அளவை கடந்து மற்றவர்களுடைய வேலைக்குட்பட்டு மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆகிலும் உங்கள் விசுவாசம் விருத்தியாகும் போது மற்றவர்களுடைய எல்லைக்குள்ளே செய்யப்பட்டவைகளை நாங்கள் செய்ததாக மேன்மை பாராட்டாமல் உங்களுக்கு அப்புறமான இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக எங்கள் அளவின்படி உங்களால் மிகவும் பெருகி விருத்தி அடைவோம் என்று நம்பிக்கையாயிருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டுகிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த வசனங்களில் பவுல் சொல்கிற ஆழமான சத்தியம் என்னன்னா, தேவன் கொடுத்த எல்லையை மதித்து பிறர் உழைப்பின் மேல் பெருமை கொள்ளாமல் நற்செய்தி என்னும் அந்த நற்செய்தியை இன்னும் விரிவாக எடுத்து செல்லுதலை குறிக்கிறது. ஆமேன். எல்லை கடந்த ஊழியம், இதுதான் இன்றைய நாளில் பார்க்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 15-16 வசனங்களை பார்க்கிறோம். பவுல் சொல்கிறாரு, பிறர் செய்த உழைப்பை குறித்து மேன்மை பாராட்டாமல் கொரிந்தியர்கள் இந்த விசுவாசம் வளரும் போது அவர்களை கடந்தும் சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முதலாவதாக பிறர் உழைப்பில் பெருமை கொள்ளக்கூடாது என்பதை பார்க்கிறோம். பவுல் சொல்கிறாரு, அவருடைய ஆழமான மனநிலை என்னென்னா, நான் செய்யாததை நான் செய்ததாக காட்டிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார். அவர் பிறர் கட்டிய அடித்தளத்தின் அந்த அஸ்திபாரத்தின் மேலே தன்னுடைய பெயரை அவர் பதிக்க விரும்பவில்லை. அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 6 வசனத்தில் பார்க்கிறோம், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளை செய்தார் என்று சொல்கிறார். பாருங்க, ஊழியத்தில் விதைப்பவர் ஒருவர், நீர் பாய்ச்சுபவர் ஒருவர், ஆனால் வளர்ச்சியை தருகிறவர் தேவன். ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்குறோம். ஒரு கிராமத்தில் ஒருவர் ஒரு மரக்கன்றை நட்டார். இன்னொருவர் தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்தது. அப்போது இருவரும் அந்த மரம் என்னால் தான் வளர்ந்தது என்று ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வயதானவர் அவர்களிடம் கேட்குறாரு, நீ விதைத்தாய், நீர் தண்ணீர் ஊற்றினாய், ஆனால் சூரிய ஒளியையும் உயிரையும் கொடுத்தது யார் அப்படின்னு அந்த முதியவர் அந்த 2 பேர் சண்டையிட்டு கொண்டிட்டு இருக்கும்போது இப்படி கேட்குறாரு. கொஸ்டின் கேட்கும்போது இருவருமே அமைதியாயிட்டாங்க. அதுபோல தான் ஊழியத்தில் நம்முடைய பங்கு முக்கியமானது, ஆனால் கனியை தருகிறவர் தேவன். ஆமென். 2வது பாயிண்டாக பார்க்குறோம், தேவன் கொடுத்த அளவுக்குள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 வசனத்திலே பார்க்கிறோம், பவுல் தேவன் எங்களுக்கு அளந்த அளவின்படியே என்று அவர் குறிப்பிடுகிறதை பார்க்க முடிகிறது. இதன் தொடர்ச்சியாக 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், எங்களுக்கு அளந்த எல்லையை மீறி பெருமை கொள்ளவில்லை என்று சொல்கிறார். பாருங்க, தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு எல்லை, ஒரு வாய்ப்பு, ஊழியத்தின் அந்த பரப்பு எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே வெவ்வேறு வரங்களை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எனவே மற்றவர்களுடைய அழைப்போடு நம்முடைய அழைப்பை நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது, ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஸ்டோரியில் பார்க்கலாம், ஒரு பெரிய வீட்டை கட்டும்போது ஒருவரிடம் செங்கல் அடுக்க சொன்னார். ஒருவரை கூப்பிட்டு ஒருவரிடம் செங்கல் அடுக்க சொல்கிறாரு, இன்னொருடம் மின்சார வேலையை கொடுத்து செய்ய சொல்கிறாரு, இன்னொருட கதவு செய்கிற வேலையை செய்ய சொல்கிறாரு. மின்சாரம் செய்தவர் நான் ஏன் செங்கல் அடுக்கவில்லை என்று வருத்தப்பட்டார். அப்போது மேஸ்திரி, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாய் செய், எல்லா வேலையும் ஒருவரே செய்தால் வீடாக அது உருவப்பட முடியாது, அதை கட்ட முடியாது. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஒரு பங்கு ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு குறித்தும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் கொடுத்த அளவின்படியே, கிருபையின் அளவின்படியே அவரவர் அந்தந்த பாதையில் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 3வதாக நாம் பார்ப்போம் என்றால், விசுவாசம் வளர வேண்டும். ஆமென். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பவுல் அந்த கொரிந்தியர்களுடைய விசுவாசம் வளரும் போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் குறிப்பிடுகிறார் அந்த விசுவாசம். இதில் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்க்குறோம், இன்று உள்ள ஆவிக்குரிய நிலை நாளையும் அதே நிலையில் இருக்கக்கூடாது, அது வளர்ச்சி இருக்க வேண்டும், அது வளர வேண்டும். 2 பேதுரு
3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வளர வேண்டும், அனுதினமும் வளர வேண்டும். நாம் அப்படியே ஒரே லெவலில் இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சி நாளுக்கு நாள் மெருகேற்றி கொண்டே போக வேண்டும். விசுவாசம் வளரும்போது பொறுப்பு வளர்கிறது, ஊழியத்தின் தாக்கமும் வளர்கிறது. ஆமென். ஒரு சிறுவன் முதலில் தன் தாயிடம், அம்மா எனக்கு உணவு ஊட்டுங்கள் என்றான். அது சின்ன பிள்ளை இருக்கும்போது. நல்லா ஒரு சில ஆண்டுகள் பிறகு அவனே தன் தம்பிக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் வளர்ந்ததுக்கான அடையாளம் என்ன? அவன் பெற்றுக்கொள்வதிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். அந்த அம்மா கிட்ட அவன் வாங்கிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் தன் தம்பிக்கு அவன் கொடுக்குறான். இதுதான் வளர்ச்சி. அதே போல் ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதிலிருந்து நான் யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்பதை சொல்லுவதுதான் வளர்ச்சி. அல்லேலூயா. 4ஆவதாக பார்ப்போம் என்றால், சுவிசேஷம் நமக்குள் மட்டும் நிற்கக்கூடாது. ஆமென். சுவிசேஷம் நமக்குள் மட்டும் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பவுலின் நோக்கம் தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கு அப்புறம் உள்ள இடங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்று அவர் விரும்புகிறதை பார்க்க முடிகிறது. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நம்மிடம் ஆசீர்வாதம் முடிந்து விடுவதற்காக அல்ல. நம்ம குடும்பத்தோட நம்மளுடைய உறவுகளோட இப்படியே முடிந்து போகிறது அல்ல. நம் மூலம் மற்றவர்களுக்கு செல்ல வேண்டும், நம் மூலம் மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பவுலோட பார்வை பார்ப்போம் என்றால், கொரிந்து அதற்கு அப்பால் புதிய இடங்கள், புதிய மக்கள், இப்படி அவருடைய ஊழிய வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி நின்று விடாமல் ஊழியம் விரிவடைய வேண்டும் என்று அவர் செயல்பாடுகளையும் காண்பிக்கிறார். ஒரு சிறிய ஊமையாக பார்ப்போம் என்றால், ஒரு விவசாயி தன் வயலிலே நல்ல விதையை விதைத்தான். அறுவடை வந்தபோது அவன் எல்லா விதையும் தன்னிடமே வைத்து கொண்டான். பாருங்க, அவனுடைய நண்பன் கேட்குறான், இந்த விதைகளை ஏன் சேமித்து வைத்திருக்கிறாய்? அவன் சொன்னான், அடுத்த வருடத்திற்காக அப்படிங்கிறான். அப்போ நண்பன் சொன்னான், அடுத்த வருடத்திற்கான விதை தேவைதான், ஆனால் விதை தொடர்ந்து விதைக்கப்படாவிட்டால் அறுவடை எங்கிருந்து வரும்? அதுபோல தேவன் நமக்கு கொடுத்த விசுவாசம், வரம், அறிவு, சாட்சி, வாய்ப்பு இதெல்லாம் நம்மிடமே முடங்கிவிட்டால் மற்றவர்களிடம் எப்படி செல்ல முடியும்? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மளோடு பேசிக்கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சத்தியங்களை நாம் பார்ப்போம் என்றால், பிறர் உழைப்பில் பெருமை கொள்ளாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த எல்லையை மதித்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் தொடர்ந்து வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்ற ஆசீர்வாதத்தை தாண்டி இன்னும் பலருக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த இடத்தில் உண்மையாய் உழைத்து, பிறர் உழைப்பை மதித்து, விசுவாசத்தில் வளர்ந்து, சுவிசேஷத்தின் எல்லையை இன்னும் விரிவாக்குவதே இந்த வசனத்தின் ஆழமான கருத்தாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் பகிங்கரமாக பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவர் எப்படிலாம் நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதற்கு நம்மளை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆல்பா உமேகா மன்னரை துதிக்கிறோம், சர்வ சிருஷ்டிகரை வியாபிகரை துதிக்கிறோம். அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, வெண்கல பாதங்களை உடையவரே துதிக்கிறோம், இருப்பு தாழ்பால்களை முறிப்பவரே துதிக்கிறோம், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவரே துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 9ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா. இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே இந்த வசனத்தை சொல்லப்பட்டபடி பிறர் உழைப்பில் நாங்கள் பெருமை கொள்ளாமல் இருக்கவும் ஆண்டவரே, தேவன் கொடுத்த எல்லை, எங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் அளவை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே அதன்படி ஊழியம் செய்ய ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விசுவாசத்தை நாங்கள் தொடர்ந்து வளர்வதற்கு எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெற்ற ஆசீர்வாதத்தை
நாங்கள் எங்களுக்குள்ளே அடக்கி வைத்து விடாதபடி அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குறாண்டவர். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஒரு புதிய நாளுக்குள்ள நடத்தி கொண்டு இருக்கிறேன். உடைய புதிய கிருபையினால நிரப்புங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, மீதை முழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. உடைய சமூகத்தை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தை அப்புறப்படுத்திங்க. அல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.